ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ரேஷன் கடையில் வாங்குற கோதுமையை வச்சு தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் இட்லி அரிசி, 2 டம்ளர் கோதுமை எடுத்திருக்கேன். ரேஷன் கோதுமை தான், 2 டம்ளர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதை நல்லா கழுவி ஒரு 3-4 தடவை நல்லா அலாசி கழுவி ஊற்றி ஒரு 4 மணிலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. அது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. நல்லா அலாசி 5-6 தடவை நல்லா அலாசிட்டு கிரைண்டரில் போட்டு நல்லா இந்த மாதிரி ரைஸ் ஆகிற வரைக்கும் நல்லா இதுவும் இல்லை இன்னும் நல்லா ரைஸ் ஆகிற அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இது கூட நம்ம இப்போது பொருளில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 5-6 வரமிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அப்போ தான் கிரைண்டரில் நைஸாக சீக்கிரமாக இருக்கும். இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி சட்னி செய்து பார்க்க போகிறோம். அதுக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் 1 பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. சின்னதாக இருக்கிறதுனால நான் 3 தக்காளி எடுத்துருக்கேன். 3 தக்காளி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ வடைச்சட்டி வச்சு அதில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பொரியும் போது வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் பச்சை வாசனை போகும். இதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளியை அரைச்சிக்கோங்க. நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றினா சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா நைஸாக நல்லா வதக்கிட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அது காயட்டும், அது அப்படியே வேகட்டும். இந்த மாதிரி மாவு நல்லா இந்த மாதிரி ஆகிற அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. உடனே கூட ஊற்றலாம், இல்லைன்னா ஒரு 4-5 மணி நேரம் கழித்து அது இதுவரை வச்சு கூட நம்ம தோசை ஊற்றலாம். உடனே ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அது அடை தோசை மாதிரி தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். அதனால் உடனே ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கணும், பொங்கணுங்கிற அவசியம் இல்லை. தக்காளி சட்னி இப்படி நல்லா பொடி வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டுக்கோங்க. வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டுக்கோங்க. மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் தாளித்து கொட்டிடலாம். இப்போ தோசைக்கல் வச்சு மாவு எடுத்து நம்ம தோசை ஊற்ற போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.